ரீசெண்டாக C4 Tech தமிழில் பல டேப்லெட் வீடியோஸ் பார்த்துருப்பீங்க. ஷாமிலேருந்து, விவோலேருந்து, ஐக்கூலேருந்து இந்த டேப்லெட்ஸ் எல்லாமே நல்லா இருந்தாலும் யூசர்ஸ் கிட்டேருந்து காமனாக ஒரு கம்ப்ளைண்ட் இருக்குது. இது எல்லாத்துலேயுமே எல்சிடி பேனல்ஸ் தான், OLED கிடையாது. OLED டேப்லெட்ஸ்னு பார்த்தீங்கன்னா மெயினாக சாம்சங்கும் ஆப்பிளும் மட்டும்தான் அதை லான்ச் பண்ணுறாங்க. ஐ மீன் டெக்னிக்கலாக லெனோவோலையும் OLED ஆஃபர் பண்ணுறாங்க, பட் அதில் குவாலிட்டி இஷ்யூஸ் இருக்குது. இப்போ ஆனர் சைனாவில் அவங்க MagicPad 2 லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த டேப்லெட்டில் 12.3 இன்ச் OLED பேனல் யூஸ் பண்ணியிருக்காங்க. அதே சமயத்தில் ப்ரைஸிங்கும் சென்சிபிளாக கொடுத்துருக்காங்க. ஆனரோட ட்ராக் ரெக்கார்ட் வச்சு பார்க்கையில் அவங்களோட பல சைனீஸ் லான்ச்சஸ் குளோபலாகவும் லான்ச் ஆகிருக்கு ரீசெண்ட் டைம்ஸில். ஸோ இந்த டேப்லெட்டும் குளோபலாக லான்ச் ஆகிறதுக்கு சான்சஸ் ரொம்பவே அதிகம். ஸோ இன்றைக்கி வீடியோவில் இந்த MagicPad 2 அன்பாக்ஸ் பண்ணி ஆனர் இங்கே என்ன ஆஃபர் பண்ணுறாங்க அப்படிங்கிறது தான் டீட்டெயில்டாக பார்க்க போகிறோம். என் பேர் ஆஷ், நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது C4 Tech தமிழ். வீடியோக்கு போகலாம். அன்பாக்சிங் எக்ஸ்பீரியன்ஸ் ரொம்பவே ஸ்டாண்டர்டாக இருக்குது. பாக்ஸை ஓப்பன் பண்ண உடனே உள்ள MagicPad 2 இருக்குது. நான் வாங்கியிருக்கிறது இது ஆனர் மூன் ஷேடோ ஒயிட் அப்படிங்கிறாங்க. இதில் பேக்கில் கொஞ்சம் க்ளவுடி பேட்டர்ன்ஸ் இருக்குது. இது போக ஸ்கை ப்ளூ அப்புறம் ஸ்டாரி பிளாக்னு இன்னும் 2 கலர் ஆப்ஷன்ஸ் ஆஃபர் பண்ணுறாங்க. எனிவேஸ், இங்கே ஒரு குவிக் ஸ்டார்ட் கைடு இருக்குது. USB Type A to Type C கேபிள், ஆரஞ்ச் ஆக்சன்ஸோட, அப்புறம் இந்த 66 வாட் சூப்பர் சார்ஜர். ஸோ இதை யூஸ் பண்ணி MagicPad 2 0 to 100 கிட்டத்தட்ட 1.5 மணி நேரத்தில் சார்ஜ் பண்ண முடியும். கைஸ், இந்த MagicPad 2 ரொம்பவே ஸ்லீக்காக இருக்குது. வெறும் 5.8 mm தான் திக்னஸ். ரெஃபரன்ஸ்க்கு OnePlus Pad 2ஓட 0.7 mm திக்னஸ் கம்மி. வெயிட்டு கூட கிட்டத்தட்ட 30 கிராம் கம்மியாக இருக்குது. டிஸ்பிளே சைஸில் பெரிய வித்தியாசம் இல்லை, பட் இதெல்லாம் கம்மியாக இருந்தாலும் ஆனர் இங்கே இன்னும் ஹையர் கெப்பாசிட்டி பேட்டரி கொடுத்துருக்காங்க. அதை எப்படி பண்ணாங்க அப்படின்னு யோசிச்சிங்கன்னா, சில இடத்துல கார்னர்ஸ் கட் பண்ணியிருக்காங்க. அந்த கட் கார்னர்ஸ், காம்ப்ரமைசஸ் அது எல்லாத்துக்கும் வருவோம். பட் இப்போ முதல்ல இந்த டிஸ்பிளேலேருந்து ஆரம்பிக்கலாம். இந்த டேப்லெட்டோட அப்சல்யூட் ஹைலைட் இந்த டிஸ்பிளே தான். இது ஒரு 12.3 இன்ச் OLED பேனல், ரெசல்யூஷன் 3K, அதாவது 3000x1920 பிக்சல்ஸ். ஸோ கிட்டத்தட்ட 300 பிக்சல்ஸ் per inch பிக்சல் டென்சிட்டி. ஸோ MagicPad 2ஓட டிஸ்பிளே ரொம்ப ஷார்ப்பாக இருக்குது. ரெஃப்ரெஷ் ரேட் 144 Hz. LTPO கிடையாது, பட் 60, 90 இல்லை 144 Hz ஆப்ஷன்ஸ் சூஸ் பண்ணலாம். இது ஒரு 10-bit பேனல், HDR10 சப்போர்ட் இருக்குது, ஆனால் டால்பி விஷன் கிடையாது. IMAX என்ஹான்ஸ்ட் கொடுத்துருக்காங்க. இங்கே கலர்ஸ் நேச்சுரலாக இருக்குது அவுட் ஆஃப் த பாக்ஸ், பட் உங்களுக்கு OLEDோட அந்த இன்னும் பஞ்சி லுக் வேணும்னா விவிட் மோடுக்கு ஸ்விட்ச் பண்ணிக்கலாம். கேஸ், இந்த பாயிண்டில் கண்டிப்பாக எல்லாருக்கும் தெரியும் OLEDஸ்னால் பெட்டர் பிளாக்ஸ் கிடைக்கும்ன்ட்டு. ஆனால் இந்த டிவைஸை கவர் பண்ணல எனக்கு சில கேள்விகள் இருந்துச்சு. இது வரைக்கும் அஃபோர்டபுள் ப்ரைஸில் டேப்லெட்ஸில் OLED ஸ்க்ரீன் கொடுத்துருக்கிறது லெனோவோ மட்டும்தான். அந்த டிஸ்பிளே ரொம்ப லோ குவாலிட்டி. இன்ஃபேக்ட் ஒரு Pad Pro வாங்கிட்டு நான் உடனடியாக அதை விற்றுட்டேன். என்னோட பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ்லேயே லோவஸ்ட் பிரைட்னஸ் லெவல்ஸில் ஒரு கிரேஷ் எஃபெக்ட் இருக்கும், பிளாக் க்ரஷ் இஷ்யூஸ், இதெல்லாம் லெனோவோவில் ரொம்ப காமனாக இருந்துச்சு பேனல் குவாலிட்டினால. பட் இங்கே அந்த மாதிரி பிரச்சனைகள் எதுவுமே இல்லை. இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது லோவஸ்ட் பிரைட்னஸ் லெவல்ஸ். அந்த பியூர் பிளாக்ஸ் எல்சிடியோட எவ்வளோ பெட்டராக இருக்குங்கிறது ஈஸியாக நோட்டீஸ் பண்ண முடியும். ஸோ நைட் டைமில் டோட்டல் டார்க்னஸில் யூஸ் பண்ணுறதுக்கு எந்த பிரச்சனையுமே இல்லை. ப்ளஸ் ஐ ஸ்ட்ரெயின் அவாய்ட் பண்ணுறதுக்கு ஆனர் 4320 Hz PWM டிம்மிங்கும் இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க. இப்போ பிரைட்னஸ் பீக் 1600 நெட்ஸ்னு கிளைம் பண்ணுறாங்க. HDR இருக்குது. என் டெஸ்டிங்கில் கிட்டத்தட்ட 700 நெட்ஸ் அவுட்புட் பண்ணிச்சு ஆட்டோ மோடில். ஸோ டேப்லெட்ஸ்க்கு அது ஓகே. இப்போது திருப்பியும் OnePlus Pad 2 எடுத்துக்கோங்களேன். இது ரெண்டுத்துக்கும் கிட்டத்தட்ட ஒரே சைஸ் டிஸ்பிளே தான். ஆக்சுவலான கால்குலேஷன்ஸ் பார்த்தீங்கன்னா அந்த நம்பர்ஸ் இன்னும் க்ளோஸாக இருக்கும். இப்போ யூஸ்வலாக ஒரு 4-5 காமன் ஆஸ்பெக்ட் ரேஷியோஸ் தான் இருக்குது டேப்லெட்ஸ்க்கு. இந்த ஆஸ்பெக்ட் ரேஷியோஸ் மீடியா கன்சம்ஷனுக்கு பெட்டராக இருக்கும். இந்த ஆஸ்பெக்ட் ரேஷியோஸ் ப்ரொடக்டிவிட்டிக்கு பெட்டராக இருக்கும். இதனால தான் நீங்கள் ஒரு வீடியோ பார்க்கையில் அந்த வியூயிங் ஏரியா MagicPad 2ல் அதிகமாக இருக்குது. இப்போ மூவிஸ்னு வரையில் டிஃப்ரென்ஸ் 11.34 inches to 10.7, 16:9 டிவி ஷோஸ்னு வரையில் 12 inches to 11.3. பாக்கி ஏரியா ஃபுல்லுமே பிளாக் பார்ஸ் தான் இருக்குது. ஸோ இப்போ நீங்கள் ஒரு 13 inch iPad Proவோட கம்பேர் பண்ணிங்கன்னா இங்கே iPad டிஸ்பிளே பெருசாக இருந்தாலும் படத்துக்கும் சரி டிவி ஷோஸ்க்கும் சரி வியூயிங் ஏரியா கிட்டத்தட்ட ஈக்குவலாக இருக்குது MagicPad 2ல். ஸோ வீடியோ சூப்பர். ஆடியோன்னு பார்த்தீங்கன்னா 8 ஸ்பீக்கர்ஸ் கொடுத்துருக்காங்க, சைடுக்கு 4. ஸோ நீங்கள் எப்படி பிடிச்சிங்கனாலும் 4 ஸ்பீக்கர்ஸாவது மஃபில் ஆகாமல் இருக்கும். ஆடியோ அவுட்புட் சூப்பராக இருந்துச்சு. ஸோ இது iPad Pro M4, இதுலேயே நல்ல ஸ்பீக்கர்ஸ் தான் இருக்குது. இது MagicPad 2. நீங்களே நோட்டீஸ் பண்ணியிருப்பீங்க, லவுடாக மட்டும் இல்லை ரிச்சாகவும் இருக்குது ஆடியோ அவுட்புட். பேஸ் பெட்டராக இருக்குது.
ஸோ மீடியா கன்சம்ஷன் வரையில் இந்த டேப்லெட் அல்டிமேட். அடுத்து ஃபீல்னு பார்த்தீங்கன்னா மேஜிக் பேட் 2 கையில் பிடிக்கல ஒரு 11 இன்ச் ஃபார்ம் ஃபேக்டர் டேப்லெட்டை பிடிக்கிற மாதிரி தான் இருக்குது. கிட்டத்தட்ட ஒரு 11 இன்ச் ஐபேட் ப்ரோக்கு சைடில் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஏரியா ஆட் பண்ணியிருக்காங்க. அந்த மாதிரி தான் இருக்குது ஃபீல். OnePlus Pad 2ஓட சைட் பை சைடு ஏற்கனவே பார்த்துருப்பீங்க. இப்போ இதுக்கு காரணம் OLED யூஸ் பண்ணியிருக்கிறதுனால பெசல்ஸை ஆனரால் இன்னும் ஸ்லிம்மாக மெயின்டைன் பண்ண முடிஞ்சுது. இப்போது காம்ப்ரமைசஸ் பண்ணாங்கன்னு சொன்னது தெரியுமா, அதை பற்றி எடுத்து பார்ப்போம். மோஸ்ட்டாக எல்லா டேப்லெட் மேனுஃபேக்சரர்ஸும் இப்போ சைடும் சரி பேக்கும் சரி மெட்டல் தான் யூஸ் பண்ணுவாங்க. பட் ஆனர் இங்கே பிளாஸ்டிக் யூஸ் பண்ணியிருக்காங்க. பட் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஃபீல் நல்லா தான் இருக்குது. இப்போ யூஸ்வலாக டேப்லெட்ஸ்னு வரையில் நம்ம அப்படியே யூஸ் பண்ண போகிறது இல்லை, கேஸ் போட்டு தான் யூஸ் பண்ண போகிறோம். ஸோ கேஸ் போட போகிறோன்னா மெட்டலாக இருந்தால் என்ன, பிளாஸ்டிக்காக இருந்தால் என்ன, இந்த கேள்வி உங்களுக்கு இருந்துச்சுன்னா நீங்கள் நினைக்கிறது தப்பு இல்லை. பர்சனலாக எனக்கு பேக்ஸ் மெட்டலாக இருக்கிறது பிடிக்கும். ஏன்னா அப்போ மேக்னெட்டிக் கேஸஸ் யூஸ் பண்ண முடியும். இப்போ OnePlus Pad 2 எடுத்துக்கிட்டிங்கன்னா ஈஸியாக ஸ்னாப் ஆன் பண்ணிக்கலாம், வேணும்னா ரிமூவ் பண்ணிக்கலாம். மெட்டல் இல்லாதப்போ கேஸஸ் இன்னும் கொஞ்சம் பல்கியாக இருக்க போகுது. ஏன்னா சைட்ஸை கவர் பண்ணி அங்கே தான் லேட்ச் ஆன் ஆகும். சைட்ஸ் பற்றி பேசையில் இங்கே போகோ பின்ஸ் எதுவும் கிடையாது. இப்போ மேஜிக் பேட் 2ல ஸ்டைலஸ் சப்போர்ட் இருக்குது. 4096 லெவல்ஸ் ப்ரெஷர் சென்சிட்டிவிட்டியோட ஹவர் டிடெக்ஷன் இருக்குது. ப்ளஸ் அனிமேஷன்ஸும் இதுக்கு நல்லா பண்ணியிருக்காங்க. இங்கே ஒமிஷன்ஸ்னு பார்த்தீங்கன்னா செல்லுலர் சப்போர்ட் கிடையாது, மைக்ரோ SD கூட சப்போர்ட் கிடையாது. இவ்வளோ மீடியா கன்சம்ஷன் ஃப்ரெண்ட்லியாக ஒரு டேப்லெட்டை வச்சுட்டு மைக்ரோ SD கொடுக்கலங்கிறது ஒரு மேஜர் நெகட்டிவ். அண்ட் இந்த டேப்லெட்டில் ஹெட்ஃபோன் ஜாக்கும் இல்லை. இப்போ கடைசி காம்ப்ரமைஸ் இதை பெரிய விஷயமா பார்க்கணுன்னு அவசியம் இல்லை. ஏன்னா ஒரு ஃப்ளாக்ஷிப் 8 Gen 3க்கு பதிலாக இங்கே Honor 8s Gen 3 யூஸ் பண்ணியிருக்காங்க. 8s Gen 3 ஒரு நல்ல சிப் தான், காம்படென்ட்டான சிப் தான். கிராஃபிக் பர்ஃபார்மன்ஸ்னு வரையில் தான் 8 Gen 1 8 Gen 2 இது ரெண்டுத்துக்கும் நடுவில் வரும். இன்னொரு விஷயம், Honor கூலிங் ரொம்ப ஆவரேஜாக தான் இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ கேமிங் ரொம்ப முக்கியம், ஒரு பெரிய ஸ்க்ரீன் டேப்லெட் வேணும் அப்படின்னு பார்க்குறவங்களுக்கு இது பெஸ்ட் ஆப்ஷன் கிடையாது. பட் ஆக்சுவல் யூசேஜ்னு வரையில் 8s Gen 3 ரொம்பவே நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுது. மேஜிக் OS 8ல் ரன் ஆகிட்டு இருக்க Android 14 மேலே பில்ட் பண்ண வெர்ஷன் ரொம்ப ஸ்மூத்தாக இருந்தது. Honor நிறைய மல்டி டாஸ்கிங் ஆப்ஷன்ஸ் ப்ரொவைட் பண்ணுறாங்க. இப்போ 2 ஆப் சைட் பை சைடு ரன் ஆகிட்டு அது போக ஒரு ஆப் ஃப்ளோட் ஆகிட்டு இருக்கையில் கூட மேஜிக் பேட் 2 எந்த ஃப்ரேம் ட்ராப்ஸும் நான் நோட்டீஸ் பண்ணல. ரெகுலர் யூஸ்க்கு இதில் எந்த பிரச்சனையுமே இருக்காது. இப்போ கேமராஸ்னு வரையில் ஒரு 9 மெகாபிக்சல் செல்ஃபி கேமரா கொடுத்துருக்காங்க. இதை பற்றி சொல்கிறதுக்கு பெருசாக எதுவும் இல்லை. 4K வீடியோஸ் ரெக்கார்ட் பண்ண முடியும், டே டு டே வீடியோ கால்ஸ்க்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பின்னாடி ஒரு 13 மெகாபிக்சல் கேமரா. இங்கேயும் டாக்குமெண்ட் ஸ்கேன்ஸ் அந்த மாதிரி யூசர்ஸ்க்கு ஓகே. Honor இங்கே நாங்கள் டியூவல் கேமரா கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லி ஒரு டெப்த் சென்சரோ இல்லை சில பிராண்ட்ஸ் மாதிரி 2 மெகாபிக்சல் மேக்ரோவோ கொடுக்கல. ஸோ கைஸ், இதுதான் Honor MagicPad 2 சைனாவில் 2900 யுவானுக்கு லான்ச் பண்ணியிருக்காங்க. கன்வெர்ட் பண்ணிங்கன்னா கிட்டத்தட்ட 34,000 ரூபா இல்லை $400. அஃப்கோர்ஸ் குளோபலாக லான்ச் ஆச்சுன்னா ப்ரைஸஸ் அதிகமாக தான் இருக்கும். ஒரு 20-30% ப்ரைஸ் அதிகமாக இருந்துச்சுன்னா கூட MagicPad 2 மீடியா கன்சம்ஷனுக்கு ரொம்பவே ஒரு நல்ல டிவைஸ் மாதிரி தெரியுது. ஸோ இந்த MagicPad 2 பற்றி என்ன நினைக்கிறீங்க கீழே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இந்த பாயிண்ட் வரைக்கும் வீடியோவை பார்த்துருந்தீங்கன்னா டெலகிராம் குரூப், வாட்ஸ்அப் இல்லை நம்ம டிஸ்கார்ட் எதையாவது ஃபாலோ பண்ணணுன்னா பண்ணுங்கள். டிஸ்கிரிப்ஷனில் லிங்க்ஸ் கொடுத்துருக்கேன். ஏன்னா நிறைய வீடியோஸ் இந்த யூடியூப்பில் புஷ் அவுட் ஆகாது நோட்டிஃபிகேஷன்ஸ். ஸோ இதில் ஃபாலோ பண்ணிங்கன்னா உங்களுக்கு என்ன அப்லோட் பண்ணுறேங்கிறது ஈஸியாக தெரிஞ்சுக்க முடியும். எனிவேஸ், வீடியோ பார்த்ததுக்கு நன்றி. ஹாவ் அ நைஸ் டே. ஆஷ் அவுட்.